வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 புதன்கிழமை அன்று வருகிறது. புதன்கிழமை என்றாலே விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக கூறப்படுகிறது. அதுவும் இந்த ஆண்டு புதன்கிழமையே விநாயகர் சதுர்த்தியும் வர்றது ரொம்பவே விசேஷமான நாளாக இருக்குது. பொதுவாக நம்ம விநாயகப் பெருமானுக்கு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள், மலர்கள் இதெல்லாம் வைத்து அர்ச்சனை செய்வோம். விநாயகர் வாங்கியும் வழிபடுவாங்க. சில பேர் வீட்டில் இருக்க சிலைகளை வைத்தே வழிபாடு செய்வாங்க. பொதுவாக 21 இலைகள் 21 மலர்கள் வைத்து பூஜிப்பது மிகுந்த சிறந்த பலனை தரும். ஆனால் எல்லாராலையுமே அந்த 21 இலைகளையும் 21 மலர்களையும் வாங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சில பேருக்கு அது ஈஸியாகவே கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிய இலைகளையும் இந்த மலர்களையும் வைத்து நாம் விநாயகப் பெருமானை பூஜித்தாலே நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், இதனால் நமக்கு எத்தனை நற்பலன்கள் இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தாலே போதும். அவருக்கு நமக்கு எல்லா பலங்களையும் செல்வங்களையும் அள்ளி தருவார். தடைகள் ஏதாவது இருந்தாலுமே நமக்கு நீங்கி நிச்சயமாக வெற்றியை பெறுவோம். பொதுவாக நமக்கு வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மலர்கள், செடிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அருகம்பில், அரச இலை, கற்பூரவள்ளி, முல்லைப்பூ, ரோஜா இதெல்லாமே நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அருகம்பில் பொதுவாக நம்ம விநாயகப் பெருமானுக்கு சாட்சி எப்போவுமே வழிபாடு செய்கிறதே இந்த அருகம்பில் வைத்து தான் வழிபாடு செய்வோம். இதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பானதாகவும் கூறப்படுகிறது. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதை நம்ம வச்சு வழிபடுறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கடன் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக எளிதில் தீரக்கூடியது இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவை வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால். தீராத கடனும் எளிதில் தீரக்கூடிய ஒரு எளிய வழி தான் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது. அடுத்தபடியாக கற்பூரவள்ளி. இந்த இலைகளை கொண்டு நாம் விநாயகப் பெருமானை பூஜித்தால் என்ன கிடைக்கும்? வேலையே கிடைக்கல எனக்கு, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல, நினச்ச வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமான நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இந்த கற்பூரவள்ளி இலை வைத்து பூஜித்தால். அரச இலை, இது எல்லாருக்குமே தெரியும். அரச மரத்தடியில் தான் விநாயகப் பெருமான் அமர்ந்திருப்பார். நமக்கு அருள் புரிவதும் அந்த அரச மரத்தடியிலிருந்து தான். அதனால் இந்த அரச இலை நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். அதே போல் இந்த அரச இலை வைத்தும் விநாயகப் பெருமானை பூஜிப்பது சிறப்பு. முல்லைப்பூ, முல்லை இலை கிடைத்தாலும் நீங்கள் அதை வாங்கி பூஜிப்பது ரொம்பவே விசேஷத்தை தரும். எருக்கும் பூ, இது இல்லாமல் அன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி எங்கேயுமே நடக்காது. ஏன்னா நிறைய இடங்களில் இதை வச்சு மாலை கட்டி வைப்பாங்க. நிச்சயமாக நம்ம சாற்றி வழிபடும் பொழுது நமக்கு மிகுந்த பலனை தரும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த எருக்க மாலை எங்கே கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இந்த எருக்க மாலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த மலர்கள், இந்த இலைகளை வைத்து நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தாலே போதும். நமக்கு அனைத்து வளன்கள்